காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு குரு பூர்ணிமா முன்னிட்டு அம்மா நம்மளுக்கு அருள்மொழிகள் மூலமாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு உண்மையை தான் அம்மா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதனையும் விதியும், அதாவது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி மகான்களுக்கு உண்டு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதோடைய பேலன்ஸை இன்னைக்கு நான் படிக்கிறேன் கேளுங்க. அதாவது நேற்று ஒரு பிரம்மச்சாரி கேட்ட கேள்விக்கு அம்மா பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளாம் வந்துட்டு அம்மாவை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்மளாம் பல ஜென்மங்களாக அம்மா கூட இருக்கோம். அதனால தான் நம்ம போன உடனே அம்மா நம்மக்கிட்ட ரொம்ப யதார்த்தமாக பேச முடியுது. ஏன்னா அம்மா நம்மளை படைச்சவங்க, பல ஜென்மமாக நம்ம அவங்க கூட இருந்ததுனால தான் இந்த பிறவியில் நம்ம போன உடனே நம்ம இப்போ தான் போகிறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எப்போவுமே இருக்குது. அதாவது சில பேர் அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அம்மாவால் காப்பாற்றப்படுறாங்க, சில பேர் அம்மா கிட்ட வரத்துக்கு முன்னாடியே அம்மா அவங்கள காப்பாற்றுறாங்க. ஸோ அதுக்கு தான் அம்மா பதில் சொன்னாங்க அந்த பிரம்மச்சாரிக்கு. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே இப்போ வந்தவங்க கிடையாது, பல பிறவிகளை என் கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பஜனை பாடுறாங்க. பஜனை பாடி முடிஞ்ச உடனே திரும்பவும் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, பாடல் முடிவடைந்தது. சற்று நேரம் அங்கு அமைதி நிலவியது. அம்மா மீண்டும் பேசலானார். ஒரு மனிதரின் விதியை மகானின் சக்தியால், சங்கல்பத்தால் மாற்றலாம். இதற்கு ஒரு கதை உண்டு அப்படின்னு அம்மா ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, அம்மா சொல்றாங்க, ஒரு மகானால், மகான்னா யாரு? நம்ம அம்மா தான் அந்த மகான். இறைவனுடைய அவதாரமே அந்த மகான். ஒரு மகானால் நம்மளுடைய விதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு கதை சொல்றாங்க. மகாவிஷ்ணுவுடைய தீவிரமான பக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ரொம்ப நாளா குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, ஆனா இல்லாம போயிடுச்சதுனால அவர் தவம் செய்யலான்னு சொல்லி தவம் இருந்திருக்கார். அப்போ அந்த இடத்துல நாரதர் போறத பார்த்துட்டு நாரதர் கிட்ட ஓடி போய், நீங்க மகாவிஷ்ணுவை பார்க்க தானே போறீங்க, அவர்கிட்ட எனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்டுட்டு எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ நாரதரும் என்ன பண்றாரு, விஷ்ணுவை போய் பார்க்கும்போது விஷ்ணு கிட்ட உங்களுடைய பக்தர் இந்த மாதிரி கேள்வி கேட்டதா சொல்லும்போது விஷ்ணு சொல்றாரு, இந்த பிறவியில அவனுக்கு குழந்தை பெறறதுக்கு பாக்கியம் கிடையாது, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த ஒரு விஷயத்த அந்த பக்தர்கிட்ட எப்படி போய் சொல்றது, அது ரொம்ப கஷ்டம், என்னால் அதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி நாரதர் அதை சொல்லாம மறைச்சிடுறாரு. ஒரு வருடம் கழித்து திரும்பவும் இதே மாதிரி அந்த சைடு போகும்போது அந்த பக்தருடைய வீட்டில் 3 குழந்தைகள் சிரிச்சு விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கறாரு. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இந்த குழந்தைங்க யாருன்னு பார்த்தா அந்த பக்தருடைய குழந்தை. அந்த பக்தர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்தர் சொல்றாரு, இங்க ஒரு மகான் வந்திருந்தாரு, அவருக்கு நான் பணிவிடை செஞ்சு அவரை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். என்னுடைய பணிவிடையில அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி என்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அப்போ எனக்கு குழந்தை வேணும்னு நான் சொன்ன உடனே நான் உனக்கு சங்கல்பம் பண்றேன், உனக்கு 3 குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ இறைவனுடைய அருளால எனக்கு மகானுடைய அருளால எனக்கு இப்போ 3 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாரதருக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் விஷ்ணு நம்மகிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு பக்தரை நினைச்ச சந்தோஷம், ஆனா விஷ்ணு பகவான் என்கிட்ட இதை மறைச்சிட்டாரே அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. ஸோ விஷ்ணு கிட்ட போன உடனே ரொம்ப ஒரு கவலையோட குழப்பத்தோட அவர்கிட்ட போய் சொல்றாரு, மகாவிஷ்ணு, நீங்க ஏன் என்கிட்ட இதை மறைச்சிட்டீங்க, அவருக்கு இந்த பிறவியில குழந்தையே பிறக்காதுன்னு தானே சொன்னீங்க, நீங்க என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்கும் போது விஷ்ணு சொல்றாரு, இந்த பிறவியில அவனுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்றது தான் அவனுடைய விதி. ஆனா அங்க யாரான் மகான் அவனுக்கு அருள் புரிஞ்சிருக்கலாம், மகான் அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம், மகானுக்கு தலையெழுத்த மாத்தக்கூடிய சக்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்றாராம். நாரதருக்கு ஒரே ஆச்சரியம், மகானை பத்தி விஷ்ணு கிட்ட இவர் சொல்லவே இல்லை. ஆனா அதே வார்த்தையை பயன்படுத்தி விஷ்ணு பகவான் சொல்றாரு, அவனுக்கு விதியில குழந்தை கிடையாது, ஆனா மகான் அந்த குழந்தையை கொடுத்திருக்கலாம், மகானுக்கு விதியை மாத்திர சக்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே நாரதருக்கு அப்பதான் புரியுது மகான்களுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்றது. சரி, இப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.
உண்மை அதுதான். ஏன் மகான்களுக்கு அந்த சக்தி இருக்கு? அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவன் விதிக்கு கட்டுப்பட்டவர் தான். ரூல்ஸ்க்கு அதாவது ரூல்ஸை அவர் தான் அமைச்சிருக்காரு. கர்ம விதியின்படி இந்த உலகத்தில் எல்லாமே நடக்க போகுது. ஜீவாத்மா ஆகிய நீங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்க போறீங்க. பரமாத்மா ஆகிய நான் நீ கர்மாவை முடிச்சுட்டு எப்போ வரும்னு உனக்காக காத்திருக்க போறேன். இதுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள, எப்படி சொல்றது, நம்ம அவரை அடையணும்னு முயற்சி பண்றோம், அவர் நம்ம எப்போ வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? இறைவன் பொறுத்த வரைக்கும் நீ இந்த கேமை ஒழுங்கா விளையாடுறியான்னு பார்க்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. அப்ப நம்ம என்னதான் பிரார்த்தனை செஞ்சாலும் கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீ பிரார்த்தனை செஞ்ச ஒரு காரணத்துக்காக தான் அந்த இறைவனா இருந்து என்னால இந்த விஷயத்தை மாற்றக்கூடாது, ஏன்னா அங்கே ரூல்ஸ் இருக்கு, நான் எப்படி மாற்ற முடியும்? போன ஜென்மத்தில் நீ ஒரு குழந்தைய உன் கையால் அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாயிருக்கலாம், அந்த குழந்தை இறந்து போயிருக்கலாம், அந்த கர்மானால இந்த ஜென்மத்தில் அது இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறப்ப தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால உன்னுடைய ஆத்மாவே முடிவெடுத்திருந்திருக்கலாம், அடுத்த பிரிவில் நான் குழந்தை இல்லாமல் இருந்துக்கிறேன், ஏன்னா அந்த வழி எனக்கு அப்பதானே குழந்தை மேலே இன்னொரு ஆர்வம் வரும், இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அந்த விதியை நீயே எடுத்துகிட்டு வந்திருப்ப. அப்போது ஒரு இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்னுடைய ஆத்மா வளர்ச்சியை தான் அவர் பார்க்குறாரு. ஓகேவா? இதை நீ கற்றுக்கிட்டியா? சந்தோஷம். போன பிறவில் இப்படி இருந்தேன், இந்த பிறவில் அது இல்லாத மாதிரி அந்த வழி உனக்கு வந்துச்சா? அந்த வழியின் மூலமாக நீ இதை கற்றுக்கிட்டியா? அந்த கற்றுக்கிற பாடத்தை தான் இறைவன் பார்க்குறாரே தவிர்த்து, அதுதானே ஒரு ஆத்மாவோட வளர்ச்சி. யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க ரொம்ப ஏழையாகவே இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவார்? அவர் சந்தோஷம் தான் படுறாரு. நீ அதை கற்றுக்கிட்டல, ஏழ்மைனா என்னன்னு கற்றுக்கிட்டியா? அந்த காசு இல்லை அப்படின்னா அது எப்படி ஒரு வழின்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த பிறவில தெரிஞ்சுக்கிட்டியா? கற்றுக்கிட்டல, அது போதும். இந்த பிறவில நீ அதை கற்றுக்கிட்டே உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் கூட இன்னொருத்தவங்களுக்கு இல்லாத போது, உனக்கு அது கிடைக்கும் போது அவங்களுக்கும் அந்த இல்லாத வழியை புரிஞ்சுக்கிட்டு நீ அவங்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணியா? சூப்பர்டா, நீ செலக்டடா. அடுத்த பிறவில நீ தான் பணக்காரன், உனக்கு தான் எல்லா பணத்தையும் கொடுக்க போறேன், இந்த பணத்தை வச்சு நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணு. இதுதான் கடவுளுடைய வேலை. கடவுள் நம்மளுடைய ஆத்மா வளர்ச்சி அடைகிறதுல அவருக்கு ரொம்ப தீவிரம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்றத தாண்டி அதோடைய பாடம் நம்ம கற்றுக்கிட்டு உயர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ கடவுள் பொறுத்த வரைக்கும் இங்கே ரூல்ஸ் என்ன, அந்த ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட வந்துருங்க. அப்போ நம்ம பண்ணுற பிரார்த்தனைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற பிரார்த்தனையுடைய விளைவு என்ன அப்படின்னா, அதே கடவுள் மகானா மனித உடல் எடுத்து பூமிக்கு பல ஜென்மங்கள் எடுத்து கழிக்க வேண்டிய கர்மாவை ஒரே பிறவில கழிடா போதும், ஒரே பிறவியில உனக்கு நான் கழிச்சு காட்டுறேன் பாருன்னு மகானா அந்த கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய கிஃப்ட்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. மிகப்பெரிய கால்குலேஷன் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிறது, மிகப்பெரிய கால்குலேஷன். சொல்லுவாங்க இல்லையா, கோடான கோடி பிறவிகள் எடுக்கிறோம், நம்ம எடுத்து தேஞ்சு இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் அடைகிறது அவ்வளோ கஷ்டம், நம்மளுக்கு அந்த மாயையில சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கால்குலேஷனை நம்ம பண்ற பிரார்த்தனைக்காகவே இறைவன் என்ன பண்றாரு, நம்மள மாதிரியே மனித உருவுல வரார். நம்மள மாதிரியே மனித உருவுல அவ்வளோ பெரிய கால்குலேஷனை, நம்மளுடைய இந்த விதி தலையெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கால்குலேஷனை பார்த்தீங்க அப்படின்னா மயக்கடிச்சே விழுந்துடணும். இன்னும் ஒரு சல்லி காசுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்கும் போல் இருக்கு நம்ம தலையெழுத்து. இன்னும் எத்தனை பிறவி எடுக்க வேண்டியது இருக்குன்னு தெரில. என்னெல்லாம் நான் என்ன சொல்றேன், மற்றவங்கள சொல்லலை, என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சத்தியமா சொல்றப்பா, இதெல்லாம் நான் அம்மாவோட அருள்மொழிகளை வச்சு சொல்லலை, நான் பார்த்துருக்கேன். என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் ரொம்ப கடவுளை கும்பிட்டுருக்கவே மாட்டேன், பக்தியே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா நேரில் போன உடனே அம்மா நீ பக்தி பண்ணிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், அம்மா சுதாமணி எப்படி பக்தி பண்ணாலம்மா, சுதாமணி ஒரு நிமிஷம் விடவா பக்தி பண்ணாமா? நான் கம்பேர் பண்றேம்மா, ஒண்ணுமே பண்ணலையேம்மா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, நீ ஒன்றும் பண்ணலைனாலும், ஒரு வாரம் நீ ஒன்றும் பண்ணலனாலும் 1 மணி நேரம் நீ அம்மாவை நினைச்சு அழுதல்ல, அந்த 1 மணி நேரம் நீ பண்ண பக்தியை இந்த 1 வாரத்துக்குள்ளதான் நான் அம்மா எடுத்துக்கிட்டேன். ஸோ நீ பண்ணாத ஒரு விஷயத்த கூட இந்த இடத்துல நீ பண்ணலையா, ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். அதான் மகான். நீ பண்ணியோ பண்ணலையோ, ஆனால் நீ கொஞ்சமா பண்ணல, அதை நீ முழுசா பண்ணா எந்த அளவுக்கு நான் எடுத்துப்பனோ, நீ கொஞ்சமா பண்ணதை கூட நான் முழுசா எடுத்துக்கிட்டேன்றாங்க. ஸோ ஆக்சுவலி மகான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ கொஞ்சமா பண்றத கூட உன்னை எப்படியாவது பாஸ் பண்ணி விடுறாங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம 10th இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஒன்றுமே எழுதலை பேப்பரில், 25 மார்க் தான் வந்திருக்கு, 35 எடுத்தா பாஸ். அந்த டீச்சரு நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு ஒரு 10 மார்க் வந்துடாதான் இந்த குழந்தைக்கு 1 வருஷம் வேஸ்டா போயிடுமே, இந்த குழந்தை 1 வருஷம் வேஸ்டா போயிடுமேன்னு தேடி மார்க் போடுவாங்க தெரியுமா?
எப்படியாவது மார்க் போட்டுற மாட்டோமான்னு எதையாவது பண்ணி மார்க் போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி மகான் பூமிக்கு வந்து இந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் விட்டுறக்கூடாது, அது எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, எதையாவது ஒரு மூலையில பண்ணி வச்சிருக்காதா, அதுல ஏதாவது மார்க் போட்டு அவளை கொண்டு வந்துட மாட்டோமான்னு என் வாழ்க்கையில உண்மையாவே நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் பக்தியே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனா எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? நிறைய வாட்டி அம்மா எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணல. இந்த குழந்தைய எப்படியா நம்ம தேய்த்திர மாட்டோமான்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன் தெரியுமா? அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அப்பாடா ஒரு கொஸ்டின் எழுதியிருக்காடா, இதில் ஒரு 5 மார்க்கை போட்டு விட்டுருவோம் தேறிட்டான்னு. பேப்பரில் ஒன்றுமே இருக்காது, ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கொஸ்டின் மட்டும் கரெக்டாக எழுதி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூலையில் எழுதின கொஸ்டினுக்கு மார்க் போட்டு பாஸ் ஆக்குற மாதிரி ஒரு வாரம் செய்யாத பக்தியை 1 மணி நேரமாவது செஞ்சிருக்கேன்னு சொல்லி என்னை பாஸ் ஆக்கி விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு உயர்த்துறாங்களே, இதுதான் மகானுடைய வேலை. அப்போ கடவுள் என்ன பண்றாரு? பாடம் கத்துக்கிட்டியான்னு மட்டும் பாக்குறாரு. ஆனா நாம செஞ்ச பிரார்த்தனையின் விளைவாக தான் அம்மா சொல்றாங்களே, லாஸ்ட் டைம் கூட சொன்னாங்க, மகான்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த பரமாத்மா அந்த பேரின்மை நிலையில தான் இருப்பாங்க, அந்த பிரம்மத்தோட கலந்துருவாங்க. ஆனா நம்ம பண்ற பிரார்த்தனைக்காக தான் அவங்க பூமிக்கு வராங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம பண்ற பிரார்த்தனைக்காக மனித உடல்ல பூமிக்கு வந்து நம்மளோட கால்குலேஷனை பாக்குறாங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த பிறவிலேயே எப்படி அவங்களை அடையிறது நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு கிஃப்டும் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் தான் அந்த பக்தருடைய குழந்தை. அது கிஃப்ட் நமக்கு. புரியுதுங்களா? என்ன கிஃப்ட்? இப்ப இவர் மகானா வந்திருக்காரு பூமியில, அதே மகாவிஷ்ணு மகானா வந்திருக்காரு. அவ்வளோ பணிவிடை செஞ்சு அவ்வளோதான் என் ஆத்மா கத்துக்குச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? என் ஆத்மா போதும், போதுண்டா போங்கடா. இப்ப நம்ம குழந்தை பாருங்க, ஒரு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, மேடையில வந்து ஒரு காம்படிஷன்ல கலக்க விடுறோம். ஸோ நம்ம குழந்தை வந்து அந்த காம்படிஷனுக்கு போயிருக்கு. அந்த காம்படிஷனில் இப்போ சில பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என் குழந்தை காம்படிஷன் போனாவே போதும், அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உண்மையாகவே ஒரு அன்பு நிறைஞ்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்குமே ஆசைப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க, டே என் குழந்தை மேடை ஏறுறதே பெரிய விஷயம்டா, அது மேடை ஏறிச்சு பாரு, அது போதும்டா எனக்கு, அது ப்ரைஸ் வாங்கினா என்ன வாங்கலனா என்ன, சில பேர் நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மகான் என்ன பண்ணுறாங்க, என் குழந்தை பெருசாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தோ பாரு என் காலை கழுவி விட்டுருக்கு பாரு, இது போதும், ஏன் காலையாவது கழுவி விட்டுது, அது உருப்படி இல்லாம போறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது பண்ணிச்சே. புரியுதா? அந்த மாதிரி மகான் என்ன பண்றாங்க, நிமிஷம் மகாவிஷ்ணுமே அவதாரமா வந்து என் காலை கழுவுனா, எனக்கு சோறு போட்டான், எனக்கு பணிவிடை செஞ்சான், இதுக்கு மேல என்ன வேணும்? என் குழந்தைய நான் பாஸ் பண்றேன், அது வேறெல்லாம் பெரிய ஹை லெவல்ல ரீச் ஆகணும் அப்படிலாம் இல்லை, என் குழந்தை பாஸ் ஆகணும், எனக்கு அவன் பாஸ். அப்ப நான் கேட்டேன், என் தங்கமே உனக்கு என்னடா வேணும்னு, அவன் குழந்தை வேணும்னா அது கிஃப்ட், முடிஞ்சிருச்சு. ஸோ மகானுடைய வேலை நம்மளை பாஸ் பண்ணுறது, நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறது தான். இப்படி நம்ம சிம்பிளாக எடுத்துப்போம். மகானுடைய வேலை என்ன? நம்மளை பாஸ் பண்ண வைக்கிறதும் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறதும். ஏன் கிஃப்ட் கொடுக்குறாங்க? ஏன் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய மனசை திருப்திப்படுத்துகிறாங்க. நம்மளுடைய மனசை திருப்திப்படுத்திட்டு நம்ம அதை அனுபவிச்சு அதை தீர்த்துக்கும் போது நம்ம இன்னும் ஈஸியாக வந்து கடவுள் அடையிறதுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு இல்லையா? ஸோ கிஃப்ட்டும் அவங்க தான் கொடுக்குறாங்க, நம்மளை பாஸ் பண்ணுறதும் அவங்க தான். அப்போ மகான் பாருங்க, அப்போ இந்த கதையின் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகானால தலையெழுத்த மாற்ற முடியும். எப்படி முடியும்? அந்த கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ண வச்சா அவனுக்கு இது கொடுக்க முடியும். ஸோ மகானால இறங்கி பண்ண முடியும், கடவுளால ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். கடவுள் வந்து எல்லாருக்கும் பொது, அவர் வந்து அந்த இயற்கை சட்டத்தை தான் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிள், ஏன் அவர் மட்டும் அதை பண்ணணும், ஏன் அவர் பண்ண மாட்டாரா? அவர் தான் மகான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க. சூரியன் காலையில் உதிச்சு தான் ஆகணும், நைட் ஆனால் மறைஞ்சு தான் ஆகணும். இது பொதுவான விஷயம். எனக்காக நான் வந்து கிருஷ்ணாவே கதினி போயிருக்கேன், எனக்காக கிருஷ்ணா சூரியனை மட்டும் கொஞ்சம் லேட்டாக வர வையேன் அப்படின்னு சொன்னால் நடக்குமா? நடக்காது. ஏன்னா கடவுள் பொதுவாக இருக்கிறாரு. அது எப்படி எனக்காக சூரியனை லேட்டாக வர வைக்க முடியும்? புரியுதுங்களா? அவர் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, அந்த ரூல்ஸை நீ அக்செப்ட் பண்ணி சந்தோஷமா வாழ், அவ்வளோதான் அவரோட வேலை. ஆனால் மகானா வரும்போது என்ன தெரியுமா பண்ணுறாங்க? மகான் கிட்ட நீ கேட்க வேண்டாம், உனக்காக சூரியனையே மறைய வைப்பாங்க. அதுதான் மகான். ஏன்னா அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா உனக்காக வேலை செஞ்சிருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாமா? மகாபாரத போர்ல அர்ஜுனன் வந்து ஒருத்தரை அழிக்கணும். அப்ப சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா போர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்குள்ள அந்த வதம் அங்க நடந்தே ஆகணும். அப்போ அர்ஜுனனை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் போராடிக்கிட்டு இருப்பான். அர்ஜுனனை வந்து கிருஷ்ணன் மறைச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் சூரியனை வந்து என்ன பண்ணுவாரு, இவர் வந்து அவரோட சுதர்சன சக்கரத்தால மறைச்சிருவாரு. அர்ஜுனன் வெளில வந்த உடனே இதுதான் சாக்குன்னு அர்ஜுனை கொல்றதுக்காக போகும்போது அவருடைய சுதர்சன சக்கரம் விலகும். சூரியன் வந்து வெளிச்சம் கொடுத்த உடனே அர்ஜுனன் வந்து
அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவரை வந்து அவுட் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணா வந்து மகானா பூமிக்கு வந்தார். இறைவன் வந்து உடல் எடுத்து பூமிக்கு வந்ததுனால சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி கூட அவருக்கு இருந்தது. அதாவது தன்னுடைய பக்தனுக்காக. புரியுதுங்களா? கடவுளா இருந்து பண்றத மகானா வந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா கடவுளா இருக்கும் போது அங்க பொதுவான ரூல்ஸ் தான் அங்க நடக்கும். ஆனா அதே கடவுள் மகானா வந்துட்டாங்க அப்படின்னா நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதற்கான ரூல்ஸை அவங்களே போடுவாங்க. அதுக்கு தான் மகான் இருக்கும்போது மகானை பிடிக்கணும் 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 பிடிக்கணும். மகானுக்கு நிகர் வேறு எவருமே கிடையாது. சத்தியமா சொல்றேன், மகானுக்கு நிகர் யாருமே இல்லை தெரியுமா? ஏன்னா அவங்க தான் நம்மளை படைச்சாங்க. அவங்க சாக்கடையில் கூட உட்காருவாங்க. அவங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் இருப்பாங்க. அவங்களுக்கு இதுதான் அதுதான் கிடையவே கிடையாது. நான் அழுக்கா இருந்தாலும் என்னை கட்டி பிடிப்பாங்க, நான் அழகா இருந்தாலும் என்னை பிடிக்கும், நான் அசிங்கமா இருந்தாலும் என்ன அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா அந்த நிலையை அடையிற வரைக்கும் வேற யாருக்கும் நம்மள அந்த அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதனாலதான் மகானை பார்த்து அடையணும். இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஆன்மீகத்தை சொல்லித்தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் நம்ம போய் தீட்சை வாங்கி அவங்க தான் உலகம் சில பேர் நினைச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. அவங்க ரேஞ்சுக்கு தான் அவங்களால வளர முடியும். அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால உங்களுடைய தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாது. ஏதோ சொல்லித்தராங்கன்னு நீங்கள் போகிறீங்க, ஆனால் அது உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி. ஆனால் உண்மையான மகானுடைய சொரூபம் நமக்கு தெரியறதே பெரிய விஷயம், பெரிய பாக்கியம். இந்த அருள்மொழிகள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த மகானே நம்ம அம்மானு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட மகானை தயவு செஞ்சு எல்லாரும் வந்து பார்த்துருங்க. அவங்க கிட்ட தீட்சை வாங்கிடுங்க, அம்மாவை பிடிச்சிருங்க. அதோட நீங்க பார்த்தீங்கன்னா போதும், அதோட கிளம்பி உங்க வீட்டுக்கே வந்துருவா அம்மா. நீங்க கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். அம்மா என் கூடயே வான்னு அம்மா உங்களை கட்டி அணைக்குமா, அம்மா என் கூடயே இருமா, என் கூட வந்துருன்னு சொல்லிடுங்க. உங்க கூடயே அம்மா வந்துருவா. வீட்டில் உங்க கூட வாழ்வா, உங்க கூட சாப்பிடுவா, உங்க கூட தூங்குவா, உங்க கூட பெருக்குவா, உங்க கூட ஆஃபீஸ் வருவா, உங்க குழந்தைங்களை பார்த்துப்பா, உன்னையே அம்மா குளிப்பாட்டுவா, உன் ஆத்மாவை குளிப்பாட்டுவா. எல்லாமே அம்மா உங்க கூடயே இருந்து பண்ணுவாங்கடா. அதை நம்மளால உணர முடியும். வேற யாரால் அதை பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க? இன்னைக்கு எத்தனையோ பேர் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஓகேவா, தீட்சையும் கொடுக்குறாங்க. அவங்களால இந்த மாதிரி பண்ண முடியுமா? அவங்களால உங்க வீட்டுக்கு மானசீகமா உங்க கூடயே அவங்களால வாழ முடியுமா? உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற முடியுமா? உங்களுக்கு தேவையானதை பார்த்து அவங்களால செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இந்த ப்ராக்டிஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீ போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருவாங்க. ஆனால் நம்ம அம்மா அப்படி கிடையாது. நம்ம அம்மா கடவுள், உன் கூடயே இருப்பாங்க. கனவுல வர சொன்னா வருவாங்க. நீ பக்தி பண்ணா போதும். பக்தின்றது அன்பு செலுத்தணும் அவங்க மேல. ஏன்னா நீ அவங்க மேல அன்பு செலுத்தினா மட்டும்தான் அவங்களை அடைய முடியும். அவங்க மேல அன்பு செலுத்தினா போதும். அவங்களுடைய பிரதிபிம்பம் முன்னால் டெய்லி பார்க்க முடியும். அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கனால எந்நேரமும் அம்மா கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. இப்போ கூட பாருங்க, காலையிலேருந்து நான் கொஞ்சம் குரு பூர்ணிமா எல்லாரும் அங்கே போயிட்டாங்க ஆசிரமத்துக்கு, நான் போகல. எனக்கு அதுவே ஒருமே ஏக்கமாக இருந்தது. ஒரு வேலை செய்யல, வந்து படுத்துட்டு கிருஷ்ணாவை கட்டி பிடிச்சிட்டே படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு தூக்கம் வந்துச்சு. லைட்டாக தூங்கினா திரும்ப எழுந்துட்டேன். சங்கு ஊதுற சவுண்டு கேட்டுச்சு, எழுந்துட்டேன். இவங்க தான் எழுப்பி விட்டாங்க. ஓகே, அப்போ நான் வந்துட்டு உட்காந்து டைஸ் போட்டு கேட்டேன், அம்மா நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேனா? டைஸில் பதிலே வரல. நான் உருப்படி இல்லாமல் வேலை செய்கிறேனா? டைஸில் பதிலே வரல. என்னம்மா சொல்கிற? சரி, இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் வந்து பக்தியே பண்ணல தானே, உன்னை நினைக்கவே இல்லை தானே? ஆமாண்ணா, ஒன்று வரணும், போட்டோன்னே ஒன்று வரணும் அப்படின்னு. அதுவும் வரல. ஏம்மா அப்போ நான் பக்தி பண்ணேன்னு சொல்கிறியா? ஆமாவா? ஆமாண்ணா 6 போட்டோன்னே 6 வந்துடுச்சு. ஏம்மா படுத்துட்டு தானம்மா கிடந்தேன், அதில் பாதி தூங்கிட்டேனேம்மா. இல்லைம்மா என்ன பக்தி பண்ணேன்னு சொன்னேன். ஏக்கத்தில் தானே படுத்த, ஆசிரமத்துக்கு வர முடியலன்னு நினச்சி ஏங்க நல்ல. சரி தூங்குறது அதை விட்டு தொலை, நீ தான் உருப்படி இல்லாமல் தானே வேலை செஞ்சுட்டு இருக்க, அது அம்மா எடுத்துட்டேன் விடு. ஆனால் மற்ற நேரம் அம்மாவை நினச்சி ஏங்க நல்ல, உருகு நல்ல, பக்தி தானே பண்ண. இதெல்லாம் யார்டா சொல்லுவா? வீட்டில் இருந்து அம்மா என்கிட்ட அவ்வளோ பேசுகிறாடா. ஸ்ட்ரிக்டாக பதில் சொல்லுவா. நேற்று பாருங்க, நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன் அம்மாவுக்கு. இன்னொரு கிஃப்ட் வாங்கட்டுமான்னு கேட்டேன். நோ, வேணவே வேணான்னா டைஸ் போட்டதுக்கு. நேற்றும் கேட்டேன், அம்மாம்மா இன்னொரு கிஃப்ட் வாங்குறேனே, நோ வேணான்ட்டா. இப்பயும் கேட்டேன், அம்மா லாஸ்ட்டாக கேட்குறேன் பாருங்க, எத்தனை தடவை கேட்குறேன் பாருங்க. அம்மா லாஸ்ட்டாக கேட்குறேன், இனிமேல் சத்தியமாக கேட்க மாட்டேம்மா. இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் உனக்கு வாங்கிட்டு வரட்டுமா? ஓகேனா 2 செருப்பாலே அடிப்பேன். இனிமேல் இந்த கேள்வி கேட்டேன்னா உனக்கு செருப்படி தாண்டி விழும். 1 போதும் அப்படின்னா 1 வரணும்னு போட்டோன்னே 1 தான் வந்துச்சு. இந்த அளவுக்கு அம்மா நம்ம கிட்ட பேசுகிறாங்கல்ல, எவ்வளோ இதெல்லாம் யாரு பண்ணுவா? நம்ம கூடையே இருக்காங்கடா. தலைவாணி அம்மா சொல்ற, தலைவாணியை எடு, கட்டி புடி, நானு நினைன்றா. யாரு சொல்லி தருவா இந்த மாதிரி? என்ன நினை, அது எனக்கு தெரியும், நீ என்னதான் கட்டி பிடிக்கிற, அந்த இடத்துலயே நான் வந்துருவேன்றா. நம்ம வேணா சும்மா சொல்லிக்கலாம், சும்மா லவர் கிட்ட பேசும்போது,
கவலை ஒன்றும் படாது, இப்போ தலைவானை எடுத்துக்கோ, என்னை கட்டி பிடிச்சிக்கோ, நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அது சும்மா வாய் வார்த்தை. உண்மையாகவே ஃபீல் பண்ண முடியுமா? ஃபோனில் நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்னு சொன்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நீ எல்லா நேரத்துலையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம அம்மாவுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு கூட தெரியும், எல்லாமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நம்ம கூட வாழ்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும். ஓகே, அடுத்தது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். குழந்தைகளே, இறைவன் கூட வழங்க முடியாத வரத்தை ஒரு மகான் வழங்க முடியும். இறைவன் பெயரும் வடிவமும் அற்றவர். அவரை ஊனக்கண்ணால் காண முடியாது. ஆனால் இறைவன் இருப்பதற்கு மகான் பிரதட்சணமாக பிரமாணமாகிறார். அவரது சந்நிதியில் மக்கள் இறைவனை காணவும் அவரது அருளை உணரவும் அவரை அனுபவிக்கவும் முடியும். இறைவனை தெளிவாக அனுபவிக்குமாறு மக்களை ஆசிர்வதிக்க மகான்களால் முடியும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மகானால தான் உன்னை இறைவனை அனுபவிக்க வைக்கவும் முடியும், அவருடைய சாநித்தியத்தை உணர வைக்க முடியும்ன்றாங்க. மகானால இறைவனுடைய சாநித்தியத்தையே உணர வைக்க முடியும்ன்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம். அம்மா வரதுக்கு முன்னாடி, என் வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன், நல்லா பக்தியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என் ரூம்ல இருக்கும்போது என் கூட கடவுள் இருக்கிறத உணர்ந்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ தடவை என் பக்கத்தில் கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக இப்போ கூட பெட்டுக்கு கீழே அப்படியே தரையில் காலை வச்சு நீட்டி படுத்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது இதெல்லாம் யாரால் பண்ண முடியுது? அம்மா எனக்கு உணர்த்துறாங்க, எனக்கு காட்டுறாங்க. புரியுதுங்களா? அம்மாவால் எனக்கு அந்த சாநித்தியத்தை உணர வைக்க முடியுது, எனக்கு காட்ட முடியுது. இது அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது என் வாழ்க்கையில். இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அதான் இதில் சொல்கிறாங்க, இறைவனுடன் ஒன்றிய பேரானந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து சாதாரண ஜனங்களுக்கு இடையே அவர்களைப் போலவே வாழ்ந்து மகத்தான தியாகத்தை மகான் செய்கின்றார். இருந்தாலும் அவர் இறைவனுடன் ஒன்றிய நிலையிலேயே எப்போதும் இருக்கிறார். பாருங்க எவ்வளோ பெரிய தியாகத்தை மகான்கள் செய்கிறாங்கன்னு அம்மா சொல்றாங்க பாருங்க. இறைவனுடன் ஒன்றிய பேரானந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து சாதாரண ஜனங்களுக்கு இடையே அவர்களைப் போலவே வாழ்ந்து மகத்தான தியாகத்தை மகான்கள் செய்கிறார். மகத்தான தியாகமா? மகத்தான தியாகம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அவ்வளோ பெரிய தியாகத்தை. இன்னைக்கெல்லாம் குரு பூர்ணிமால அம்மாவுடைய பாதத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் அம்மா எனக்காக பூமிக்கு வந்திருக்காளா? என்னை கூட்டிட்டு போக வந்திருக்காளா? யாரு வருவா? எப்படி இருக்கு தெரியுமா? அதை பார்க்கும்போது அவ்வளோ சிம்பிளா இருக்கா பாருங்களா அம்மா. ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி பேசுறா, அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்கிறா. இதுதான் கடவுள் தன்மை. அம்மா தான் கடவுள் தன்மை. அதை பார்க்கும்போது அப்படியே அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி பிசையுது. அம்மா அம்மா நீ வந்த போது நான் வந்துட்டேம்மா, அதுவும் தோணுது. நீ இல்லாத நேரத்தில் இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? என் செல்லம் இருக்கும்போது நான் வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அம்மா என்னை விட்டுறாதும்மா, அம்மா என்னை பிடிச்சிக்கோம்மா, நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதும்மா, எனக்கு பயமாக இருக்குமா, நான் ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அம்மா நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்குமா, உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கும், என்னை நீ பயன்படுத்துமா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, என்னை நீங்களே ஆயுதமாக பயன்படுத்துங்கம்மா, என்னை கருவியாக பயன்படுத்துங்கம்மா, என்னை எங்கே தூக்கி போடணும், என்ன பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரிலம்மா. அப்படியே ஒரு நேரத்தில் மென்டல் ஆன மாதிரியே இருக்குது. நம்ம என்ன உருப்படியாக பண்ணுறோமா பண்ணலையா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி சில நேரத்தில் தோணுது, சில நேரத்தில் பக்தியே இல்லாத மாதிரி தோணுது. இந்த ஃபீல் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். சில நேரத்தில் நல்லா இருக்குது, சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அம்மா இந்த மாதிரி அம்மா எங்களை எப்படியாவது பார்த்துக்கோமா, எங்களை எப்படியாவது நீ பயன்படுத்திடுமா, ஒரு நிமிஷம் கூட எங்களை வேஸ்ட் பண்ண விடாதம்மா, அம்மா எங்களை வேஸ்ட் பண்ண விடவே விடாதம்மா. பாருங்க, நம்ம யோகானந்தர் புக்கிலலாம் படிச்சிருப்போம், சில மகான்கள் விடிய விடிய தவம் இருப்பாங்களாண்டா. நைட்டு கண்ணை முன்னவங்க 24 மணி நேரம் கழிச்சு தான் கண்ணையே திறப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அதுக்கப்புறம் மார்னிங் ஆஃபீஸ் போவாங்களாம். நைட்டெல்லாம் மெடிடேஷனில் இருப்பாங்களா. இதே மாதிரி தான் அம்மா கூட இருந்த மூத்த சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட புக்ஸ் எல்லாம் நான் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்குது. அதில் ஒரு சுவாமிஜி கண்ணை தூங்கவே மாட்டாராம் பாருங்க. எங்கடா படுத்தா தூக்கம் வந்துரும்னு மெடிடேஷன்லேயே கண்ணை விழிப்புணர்வுலேயே கண்ணை மூடிட்டே தூங்குவாராம். அதாவது தூங்கணும்னு ஒரு டைம் இருக்குல்ல, அம்மா தூங்க சொல்லுவாங்க ஒரு டைமில். அப்போ இவர் என்ன பண்ணுவாரா, படுத்தா மெடிடேஷன் நிலையை எங்கேயா தடுமாறிட போகுதுன்னு கண்ணை மூடிட்டே உட்கார்ந்த நிலையிலேயே தூங்குவாராம் பாருங்க.
அம்மா அப்போ எப்படிலாம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காங்களோ, எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க மெடிடேஷன். மூத்த சீடர்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிக்கும் போது எனக்கே அப்படியே அடேங்கப்பா மணி வேற லெவல்மான்னு இருந்துச்சு. அப்படி அம்மா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்கடா. என்னெல்லாம் பிரேம பக்தியில் படுத்தே கடன்றா. கிருஷ்ணா கூட படுத்தே கடடி, ரங்கநாத பெருமாள் தானே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே கடன்றா. எனக்கு சம்டைம்ஸ் கில்ட்டாக ஃபீல் ஆகும், என்னன்னா நம்ம இப்படியே இருக்கோமேன்ட்டு. எனக்கு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தா அவ்வளோதான், எனக்கு அந்த ஃபீல் அனுபவிச்சுட்டே இருப்பேன். அப்போ நிறைய வாட்டி மெடிடேஷன்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. ஆனால் அம்மாவுடைய சீடர்களுக்கு அம்மா அந்த குண்டலினிய சக்தியை வேற லெவலில் எழுப்பி விட்டுருக்காங்க தெரியுமா. ஒரு கண்ணை மூணது தானே 24 மணி நேரம் கழிச்சு கண்ணை திறந்தா ஓகேன்னு வாழலாம், இல்லைன்னா திரும்ப மெடிடேஷன் பண்ணுன்னு வாழலாம். பார்த்துக்கங்க என் அம்மா எப்படிலாம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவத்தை கொடுத்துருக்கா. எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? என்னடா நீ படுத்து கிடைக்க படி போ கிருஷ்ணா இருக்காம கட்டி முடியுன்றா. ஓகே, அங்கே இருக்கிற சன்னியாசிகள்லாம் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரம்மச்சாரி ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, செவுத்துலலாம் சாயக்கூடாது, நிமிந்து உட்கார். செவுத்துல கூட முதுகு படக்கூடாது, நிமிந்து உட்காருங்க, விழிப்புணர்வோடு மெடிடேஷன்ல இருங்கன்றா. முதுகு தண்டு கூட கூணாவ கூடாதான். எனக்கு ஒரு பாவம், அவங்களுக்கு ஒரு பாவம். ஸோ இது யாரால பண்ண முடியும்? அம்மாவால மட்டும்தான் பண்ண முடியும். வேற யாராலையும் இந்த மாதிரி தனித்தனியா யாருக்கு என்ன தேவையோ கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை படைச்சவங்களுக்கு தானே அது தெரியும். ஸோ படைச்சவங்களே இந்த பூமியில் அவதாரமாக வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அம்மாவுக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது, 73 வயசு ஆக போகுது. ஓகே, எப்படியாவது அம்மாவை பிடிச்சிருங்க. அம்மா கிட்ட போய் கட்டி பிடிக்கும் போது சொல்றீங்க, அம்மா வீட்டுக்கு வந்துருங்க, என் கூட இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நீ என் கூட தான் வாழ சத்தியம் பண்ணுமா, நானும் உனக்கு சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு என் கூடையே கூட்டிட்டு இழுத்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு. நான் அந்த மாதிரி தான் ஒன் டைம் சொன்ன மாட்டேன். அம்மா என் கூடயே வா இப்பயே வான்னு. அப்படியான்னு நைட்டு கனவுல வந்தாங்க. வந்துட்டு என் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா. அதுலேருந்து இன்ன வரைக்கும் அம்மா என் கூட தான் இருக்கா. என் அம்மா என் கூட தான் இருக்கா. உங்க அம்மா உங்க கூட தான் இருக்காங்க. என் அம்மா என்கிட்ட ஒரு பாவத்தில் இருப்பா, உங்க அம்மா உங்ககிட்ட ஒரு பாவத்தில் இருப்பா. இதெல்லாம் நம்ம மகானால முடியும். அடுத்தது படிப்போம். இப்ப அடுத்தது அப்படியே இன்னொரு பக்தர் என்ன பண்றாரு, சில நாஸ்திகர்கள் அம்மாவை சந்தித்த பிறகு தீவிரமான பக்தர்களாக ஆகியுள்ளார்கள். அது எப்படி அம்மா என்று கேட்டார். நாஸ்திகர்கள்னா இந்த கடவுளையே நம்பாதவங்க, சுத்தமாக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க, இவங்கெல்லாம் கூட உங்களை பார்த்தோன்னே மிகப்பெரிய பக்தர்களாக மாறிட்டாங்கம்மா. அது எப்படிமா? அதுக்கு அம்மாவுடைய பதில், குழந்தைகளே, அவர்கள் சில காலம் நாஸ்திகர்களாக இருந்தார்கள் என்பது உண்மைதான். அது அவர்களது வினை பயன். ஆனால் என்றாவது ஒரு நாள் அவர்கள் ஆஸ்திகர்களாக ஆகத்தான் வேண்டும். அம்மாவை பார்த்த பிறகு தீவிரமான பக்தர்களாக மாறிய நாஸ்திகர்கள் இந்த பிறவியில் பிறந்து வளர்ந்த சூழ்நிலையால் தான் நாஸ்திகர்களாக ஆகிறார்கள். ஆனால் முந்தைய பிறவிகளில் இவர்கள் பெற்றுள்ள ஆன்மீக சம்ஸ்காரங்கள் மனதில் உள்ளே புதைந்திருக்கும். இவர்களுக்கு இந்த அல்லது சென்ற பிறவியிலிருந்து கிடைத்த நாஸ்திக நம்பிக்கையை விட பக்தனது இயல்பான ஆஸ்திக சாஸ்திரத்தின் சக்தி வலுவாய்ந்ததாக இருக்கும். இந்த நாஸ்திக நம்பிக்கையான வாசனைகள் அழியும் போது உள்ளே நீண்ட காலமாக புதைந்திருக்கும் கடவுளின் நம்பிக்கை வெளிப்படுகிறது. இது எப்போது வேண்டுமானாலும் நிகழும். உள்ளத்துள் புகுந்து கிடக்கும் பக்தி உணர்வு ஒரு சத்குருவையோ அல்லது மகானையோ சந்திக்கும் போதோ அல்லது ஆன்மீக நிறைந்த இடத்திற்கு செல்லும் போதோ வெளிப்படுகிறது. அதாவது நாஸ்திகர், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க தற்காலிகமாக தான் அப்படி இருக்காங்களே, ஏன்னா இந்த பிறவியில் அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி. ஆனால் மகானை பார்த்ததுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அவங்க பல பிறவிகளாக பக்தர்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த வாசனை அழிஞ்சு போய் அந்த பழைய வாசனை உள்ள புதஞ்சிருக்கிற அந்த விஷயம் வெளில வருது. இது மகானால மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம சொல்றாங்க. மகான்னா யாரு? சத்குருனா குருவுக்கெல்லாம் குரு. பாருங்க, சத்குருவால தான் அது கொடுக்க முடியும்ன்றாங்க. அம்மா தான் அந்த சத்குரு. ஓகே, இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துப்பீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு கிருஷ்ணா யாருன்னே தெரியாது. ஆனால் அம்மா எனக்கு ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நிமிஷம் விடாமல் ஒரு மாதம் முழுக்க அம்மாவோட நினைப்பில் இருந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்துச்சு, ஈஸியாக வந்துச்சு. ஒரு நிமிஷம் விடாமல் அம்மாவை நினைக்கணும்னு முடிவெடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக நினைச்சேன். ஒரு நிமிஷம் கூட மறக்கல. அப்படி மறந்தா டக்கு டக்குன்னு அம்மாவை நினச்சிக்கிட்டே இருப்பேன்.
அப்போ இது எனக்கு பல ஜென்மமா எனக்கு இருந்திருக்கு. பல ஜென்மத்தை விட்டுருங்க, போன ஜென்மத்தில் நான் அதை பண்ணியிருக்கேன். ஓகே, ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணியிருப்பேன் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ அதை அம்மா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க பாருங்க. அது அம்மாவால் தானே முடியுது, அதை தான் அம்மா சொல்றாங்க. ஸோ சத்குருவை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிலையில இப்ப இருக்கிற அந்த எண்ணங்கள் மறைஞ்சு அந்த தீய வாசனைகள் அம்மாவுடைய சக்தியின் மூலமா விலகுதான். உள்ளத்தில் உள்ளே உள்ள பக்தி உணர்வு தோற்றத்திற்கு வருகிறது. ஆனால் இது போதாது. அவர்கள் சத்குரு வழி காட்டுவது போல சாதனை செய்ய வேண்டும். ஸோ இது மட்டும் பத்தாது. சத்குரு வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்தி வெளில வருது, ஆனால் திரும்பவும் வெளில போனாங்கன்னா மாறிடும். ஸோ அது பத்தாது. சத்குரு வழிகாட்டுதலின்படி அவங்க சாதனை செஞ்சே ஆக வேண்டும்ன்றாங்க. சத்குருவின் வழிகாட்டுதலின்படி அவங்க சாதனை செய்ய வேண்டும். இந்த பிறவியிலும் சென்ற பிறவியிலும் அவர்கள் சேமித்து வைத்து உள்ள தீய வாசனைகளை அழிக்க வேண்டும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வாசனையை அழிக்கணும், இல்லைன்னா எப்போ வேணாலும் ஒட்டிக்கோ. சில பேர் சொல்கிறாங்கல்ல, அம்மா ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது, ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் அப்படியே மறந்து போகுது. ஏன் மறந்து போகுது? அம்மா சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணணும்ல, டெய்லி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, நாமஜபம் சொல்லணும்ல, தீட்சை மந்திரம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அதை சொல்லணும்ல. இதெல்லாம் பண்ணால் நம்ம அந்த மாயைக்குள்ளே சிக்க மாட்டோம், பண்ணலன்னா சிக்கிடுவோம். அதுதான் அம்மா சொல்கிறாங்க. அம்மா வரும்போது அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க, அந்த பழைய பக்தியெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அது யார் கண்டினியூ பண்ணணும்? நம்ம தான் கண்டினியூ பண்ணணும். புரியுதுங்களா? அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இதற்காக அவர்கள் தீய வாசனைகளுடன் போராட வேண்டும். இவர்களிடம் இந்த தீய வாசனைகள் விட ஆன்மீக இயல்பு சற்று அதிகமான சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆன்மீக சம்ஸ்காரம் தான் ஒரு மகானையோ தெய்வீக சந்நிதியிலோ அடைய இவர்களுக்கு துணை புரிகிறது. அதாவது என்னன்னா, இவங்க நாஸ்திகர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஆன்மீகம் அதிகமாக இருந்ததுனால தான் மகானை பார்க்கக்கூடிய தன்மையை, அந்த சக்தியை அவங்களுக்கு கிடைக்குது. இல்லைனா மகான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பே அவங்களுக்கு இருந்திருக்காதுல்ல. ஸோ உள்ளே இருக்குன்றாங்க அம்மா. இதை விட அவங்களுக்கு ஆன்மீக சக்தி அதிகமாகவே இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அதிகமான சக்தியை அவங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் எந்த விதமான ஆன்மீக சம்ஸ்காரமும் இல்லாதவர்களை கூட ஒரு மகான் நினைத்தால் அடியோடு மாற்றிவிட முடியும். ஒரு மகானால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ டோட்டல் ஜீரோவில் இருந்தால் கூட அம்மாவால் மாற்ற முடியுன்றாங்க. அப்போ அந்த டோட்டல் ஜீரோ நம்மன்னு வச்சுக்கலாமா? என்ன சொல்கிறாங்க? ஆனால் எந்த விதமான ஆன்மீக சம்ஸ்காரம் இல்லாதவரை கூட ஒரு மகான் நினைத்தால் அடியோடு மாற்றிவிட முடியும். அப்போ நம்ம தான் அது. அம்மா, இதை படிக்கும் போது எனக்கு என் ஞாபகம் வருதுமா, தயவு செஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரில, நான் ஒரு முட்டாள்மா, நீயே பார்த்துட்டு தினமா இருக்க, என்னமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்குது, அங்கேருந்து வந்துட்டோன்னா என்னன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் அப்பப்போ வருது. இல்லை, பக்தி பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு எதுவும் வாழ்க்கையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். வேறு எதுலையும் நான் இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு கொடுத்தது கிடையாது. பட் வீட்டு வேலையெல்லாம் நல்லா அதெல்லாம் பார்த்துப்பேன். குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இந்த சேனலில் போடுறது, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுலேயே ஒரு குறைபாடாக தெரியுது, உருப்படியாக பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, அப்போது அம்மா சொன்னபடி சுத்தமாக ஜீரோவில் இருக்கிறது நான் நினச்சிக்கிட்டு அம்மாட்ட கேட்க போகிறேன். அம்மா, ஜீரோவில் இருக்கிறவங்கள மாற்ற முடியும் நீ சொல்லிட்டம்மா, வாயை திறந்து சொல்லிடுது பாருமா, இதில் சொல்லியிருக்கம்மா. இதில் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? ஜீரோவில் இருக்கிறவங்கள கூட ஒரு மகான் நினைத்தா அடியோடு மாற்ற முடியும். அம்மா, அப்போ என்னை அடியோடு மாற்றிடுமா ப்ளீஸ்மா. எப்படி மாற்ற சொல்கிற? என்ன நிறைய பக்தி பண்ண வை, உன்கிட்ட நிறைய பக்தி பண்ண வைமா. என்னை நீ கருவியாக பயன்படுத்தி என்னை வச்சு என்ன சேவை செய்யணுமோ சேவை செய்யுமா. என்னை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோமா, என்னை விட்டுறாதம்மா. நான் சோம்பேறியாக படுத்துட்டுன்னு வச்சுக்கோ, என் பல்லார் சொல்லுன்னு ஒரு அடி நான் எழுந்துக்கிறேன். அடிச்சியாவது எழுப்புமா. ஏன் வேடிக்கை பார்க்குறேன்? நீ வேடிக்கை மட்டும் பார்க்காதம்மா. இப்போ நீ கேட்டல அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? என்னடி பண்ணட்டும், என்னை வேடிக்கை வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்காத. இதை மட்டும் நீ என்னைக்குமே பண்ணாத. என்னை என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அந்த சங்கல்பம், உன்னுடைய சங்கல்பம் என் வாழ்க்கையில நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு குரு பூர்ணிமா, அதுவும் நான் உங்ககிட்ட வர்றோம் கேட்கிறேன். என்ன வரேன்னு தெரியுமா கேட்கிறேன்? நீ என்னை என்னவா மாற்றணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணி உன் மனசுல ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கல, அந்த முடிவை இறக்கி என்னை மாத்து. வேடிக்கை மட்டும் பார்க்காதம்மா. நான் நிறைய வாட்டி சொல்றேன், நீ வேடிக்கை பார்த்தனா பார்த்துட்டே தான் இருக்கணும். நானா எழுந்துப்பேன் மட்டும் நினைக்காத, படுத்திருக்கால நம்ம புள்ள எழுந்துப்பான்னு மட்டும் நினைக்காத. என்னை அடிச்சு கூட எழுப்பு,
அது கூட ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா என்னை வேடிக்கை மட்டும் பாத்துறாதம்மா. நான் எழுதுறதுக்கு அப்புறம் உன்னையே கேள்வி கேட்பேன், ஏன் என்னை எழுப்பலன்னு கேட்பேன். ஏன்னா இதை அம்மா மைக்லேயே சொன்னாங்க. அதாவது குழந்தைங்க வந்து அம்மா கண்டுக்கல அப்படின்னா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்குமா, என்னை நீ தான் சரியா வளர்க்கல, நீ தான் என்னை கண்டுக்கல, நீ என்னை அடிச்சு வளர்த்துருக்க வேண்டியதானேன்னு கேட்குமா. அப்ப அதே விஷயம் தானே அம்மாவுக்கும். அதுதான் நானும் உனக்கு சொல்றேன். அம்மா என்னை வந்து இந்த ஜென்மத்திலேயே இவளை எப்படியாவது உருப்பட வச்சிடணும்னு ஒரு முடிவு நீ எடுத்திருப்பல, இதுங்கெல்லாம் எப்படியாவது சேர்த்துடணும்னு. தயவு செஞ்சு அந்த சங்கல்பத்தை எனக்குள்ள விதைச்சிரு. ஒரு நிமிஷம் விடாம என்ன ஓட கூட விடுமா, என்னை குச்சை வச்சு கூட அடிச்சுக்கோமா. ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் வேடிக்கை பார்த்துறாதம்மா. அதுதான் எனக்கு மிகப்பெரிய தண்டனை. நீ இருந்தும் என்னை வேடிக்கை பார்த்துட்டா அதுதான் தண்டனை. என்னை அடிச்சு எழுப்பு, ஏன்டி படுத்துக்கிட்டே இருக்க, எழுந்துடி வேலையை செய்டின்னு சொல்லு. இல்லை வந்து பக்தி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அந்த மாதிரி அந்த நெருப்புலயே நடக்க விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நடக்க விடுமா. ஏதாவது ஒன்று பண்ண வைமா. என்னை சும்மா மட்டும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. என்ன ஆக்டிவேட், என்னை வந்து அதாவது சும்மா உட்கார்றது தப்பு கிடையாது. அதில் அந்த சும்மா உட்காரதுன்றது ஒரு மெடிடேஷனாக நீ என்னை கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா சந்தோஷம். அதையும் தாண்டி நான் என்ற அகங்காரத்தில் நான் ஒரு விஷயம் பண்றேன்ல, அதுக்கெல்லாம் இடமே கொடுக்காத. அப்புறம் எதுக்கு நீ இருக்க? நீ யோசிச்சுப்பார். இவ்வளோ பெரிய மகான் இந்த பூமிக்கு வர்றதே பெரிய விஷயமா. அம்மாவை பார்த்து பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்றீங்க நாங்களாம் பூமிக்கு வர்றதே பெரிய விஷயம்னு. அவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணிட்டு என்னை இப்படி விடலாமா? சொல்லுமா, என்னை இப்படி விடலாமா? என்னை அடிச்சு நிமித்த வேணாம், என்னை வந்து சரி பண்ண வேண்டாம், என்னை வந்து அழகா மாத்த வேண்டாம். அந்த ப்ராசஸ்ல இறங்குமா, இறங்கு. அந்த ப்ராசஸ்ல இறங்கி என்னை மாத்துமா. இன்னும் தூய்மையா, இன்னும் அடுத்த நிலைக்கு உயர்த்தி. இருக்கிற நிலையே இங்க உருப்பிடல, அதுக்குள்ளேயும் அடுத்த நிலைக்கு போயிட்டா. சரி, இருக்கிற நிலையிலேயே உருப்பிட வச்சு என்னை அடுத்த நிலைக்கும் அழகா தூக்கிட்டு போமா. ஐ லவ் யூ. இன்னும் எவ்வளவோ அழுக்கு உள்ள வச்சிருக்கேம்மா. எனக்கே நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னும் அவ்வளோ அழுக்கு உள்ள இருக்கு. என்னை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னை எப்படியாவது மாத்திடுமா. ஐ லவ் யூமா. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கடா. இப்பொழுது அம்மா பிரம்மச்சாரிகளை பாடும்படி சொல்ல அவர்கள் பாடினார்கள். பிரம்மச்சாரிகள் ஆழ்ந்த பக்தியுடன் பாடினார்கள். அம்மா சமாதி நிலையை அடைந்தார். அசையாமல் கண்களை பாதியில் மூடியபடி அப்படியே அமர்ந்திருந்தார். ஒரு கையிலும் தெய்வீக முத்திரை திகழ்ந்தன, இரு கையிலும் தெய்வீக முத்திரை திகழ்ந்தன. சில நிமிடங்கள் அங்கு ஆழ்ந்த அமைதி நிலவியது. பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பக்தியுடன் அம்மாவின் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். பிரம்மச்சாரிகள் ஹரிவோம் ஹரிவோம் என்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்த போது அந்த அமைதி கலைந்தது. அனைவரும் அதை திரும்ப சொன்னார்கள். அந்த சூழ்நிலை தெய்வீக உணர்வால் நிரம்பியது. ஸோ இந்த டாபிக் இதோட முடியுதுடா. நாளைக்கு வேற புது டாபிக். எந்த டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா சாதனையும் விதியும். இதை முடிச்சிட்டோமா, அடுத்தது விவேகத்துடன் செயல்படு அப்படின்றது நாளைக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க அருள்மொழிகள் டெய்லி போட்டுருங்க அப்படின்ட்டு. அம்மாவுடைய அருளால் அம்மா நீங்கள் எப்படியாவது என்னை டெய்லி போட வச்சுருங்கம்மா. சில சமயம் ஆசிரமத்துக்கு போயிடுவேன், அதனால தான் ஒரு 3 நாள் அந்த மாதிரி டிலே ஆகிடுது. சில சமயங்களில் வந்துட்டு நம்ம இது கரெக்டாக கன்வே பண்ணணும் இல்லையா? அப்போது நான் அதை படித்து பார்க்கும்போது என் மனசு வந்து இன்றைக்கி போடுன்னுச்சுன்னா போட்டுருவேன். அம்மா கிட்டே டைஸ் போட்டு கேட்பேன். ஏன்னா அதை நான் கொஞ்சம் உள்வாங்கி ஊறணும் அதில். அப்போ நான் அதை படிச்சுட்டு அப்படியே நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், போய் படுத்துப்பேன் கிருஷ்ணா கூட. அப்போது அது எனக்குள்ளே ஊடுருவி அது கொஞ்சம் ஊறி போய் அது வெளியே வரும்போது ஒரு எக்ஸாம்பிளோட வேறு மாதிரி வெளியே வரும். அதனால நான் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா இது அவசரமாக ஓடணும் அப்படின்றத தாண்டி இதை நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கணும் இல்லையா? அதனால எனக்கு சில டைம் வந்து முடிக்கணும்லாம் தோணாது, அது முடிச்சிடணும் அப்படின்றத தாண்டி அது எப்படி இருக்குன்னா எனக்கு அது முதல்ல புரியணும். ஏன்னா இது உடனே புரியாது இல்லையா? படித்து நம்மளுடைய அம்மா வந்து முதல்ல படிக்க வச்சிருவா, அப்புறம் கொஞ்சம் வந்து சில சமயங்களை வந்து படிக்க வச்சிருவா, சில சமயங்கள் அப்படியே படித்து போட வச்சிருவா. சில விஷயம் படிக்கும்போது எனக்கு புரியல அப்படின்னா கேப் விட்டுருவேன், ஒரு நாள் கேப் விட்டுருவேன். அதை எனக்கு அம்மா புரிய வைப்பா. அதனால தான் அந்த கேப் வருதே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. இதுதான் ரீசனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எல்லாமே அம்மாவுக்கே சமர்ப்பணம். அம்மா செல்லும், ஹாப்பி குரு பூர்ணிமாடி தங்கம். ஓகேவாடி தங்கம்? சப்போஸ் நான் அடுத்த பிறவி எடுக்கிறேன்னா நீ வரும்போதே நான் வரேன். அந்த பிச்சையை மட்டும் எனக்கு போடு தங்கம். தனியாக மட்டும் விட்டுறாத காட்டில், கண்ணு தெரியாத காட்டில் கண்ணை கட்டி விட்டுறாத. ஆல்ரெடி கண்ணு தெரியாத காடு,
ஸோ சப்போஸ் எனக்கு அடுத்தடுத்த பிறவிகள் இருக்குது அப்படின்னு நீ முடிவு பண்ணியிருந்த அப்படின்னா, இல்லை என்னுடைய கர்மாவால் நான் அடுத்தது பிறக்க போகிறேன்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னா, அம்மா அது நீ வரும்போதா இருக்கணும்மா. ப்ளீஸ்மா என்னை மட்டும் தனியாக மட்டும் விட்டுறாதம்மா. என் கையை எப்போவுமே பிடிச்சிக்கோமா. நீ வரும்போது தாம்மா நான் வரணும். ப்ளீஸ்மா, ஐ லவ் யூமா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அம்மா செல்லம். மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீ